இத வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல. பட் லிங்கேஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்த குஜிலி மஸ்த் பண்ண போறோம். ஜனநாயகன் திரைப்படத்த வந்தா, ஜனநாயகன் திரைப்படத்த கொண்டாடுவோம். ஜெயிலர் 2 திரைப்படத்த குஜிலி மஸ்த் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கிளாஷ் வரல. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜனநாயகன் சோலோ ரிலீஸ் தான். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லீக் ஆயிருச்சு. ஸோ வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து ரொம்ப குறைவாவே இருக்கும். ஆனா நேத்து டிஎன்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு புக்கிங்ஸ் ஓகேங்களா. உண்மைய சொல்லப்போனா வந்து நல்ல ஒரு புக்கிங்ஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 26,00,00,000லிருந்து 31,00,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிசினஸ் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. நான் வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன். கண்டிப்பா ஒரு நல்லத வசூல் பண்ணியிருக்கு. பட் இதில வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அதாவது எங்க ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர் அவர்கள் செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு ஸ்டோரி எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களே பாருங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, மத்த இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? கேரளால இந்த திரைப்படம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானாலயும் சரி, பல இடங்கள்ல இந்த திரைப்படங்கள் ரொம்ப அடி வாங்கியிருக்குங்க. வேர்ல்டு வைடா பார்க்கும்போது 78 டூ 80 கோடி கிட்டத்தட்ட வந்து 80 கோடிக்கே தொடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு திரைப்படம். விஜய் அவருடைய திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள் தான் வசூல்ல ரொம்ப சரிவு ஏற்பட்டிருக்கு. ரஜினி சார் அவர்களோட இந்த திரைப்படத்த கம்பேர் பண்ணவே கூடாது. பட் சொல்லி தான் ஆகணும். கூலியில பாதி கூட இல்ல. கூலி திரைப்படம் டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் லாஸ்ட் ரஜினிகாந்த் அவருடைய படம் பார்த்தீங்கன்னா, கூலி தான். ஓகேங்களா. விஜய் அவருடைய லாஸ்ட் படம் இப்ப ரிலீஸ் ஆன ஜனநாயகன். ஸோ கூலியோட 151 க்ரோர்ஸ் அதாவது டே 1ல அந்த திரைப்படம் வந்து ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து 8.75 மில்லியன் பிளஸ் வந்து வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. டே 1ல அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் வேற எந்த ஒரு தமிழ் திரைப்படமும் இந்த சாதனைய பண்ணல. ஸோ அந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து அந்த திரைப்படம் கொண்டு போச்சு. ரஜினி சார் அவருடைய படங்கள்ல பிக்கெஸ்ட் ஓப்பனிங்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்த. ஸோ விஜய் அவருடைய படங்கள்ல இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படங்கள்ல வந்து ஒரு கொஞ்சம் ஓப்பனிங் வந்து ரொம்ப சரிவ கண்டிருக்கு. தமிழ்நாட்டுல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் விஜய் அவருடைய ஃபேன்ஸ் தான். உண்மையிலே அத பாராட்டி ஆகணும். பட் மத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து வொர்ஸ்ட் ஓப்பனிங் தான் சொல்லி ஆகணும். ஓகேங்களா. 78 கோடி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. விஜய் அவருடைய திரைப்படத்துல. இந்த திரைப்படம் தான். கூலியில பாதி கூட தொடல. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்து 300 கோடிய தாண்டுறதே கொஞ்சம் வசூல்ல குறைவா தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 200 டூ 250 கோடி இல்ல 300 கோடிக்குள்ள வசூலோட மொத்தம் இதுவும் இருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த அடுத்தது இன்னைக்கு ஃப்ரைடே அந்த வொர்க்கிங் டே விட்டுருங்க. நாளைக்கு சாட்டர்டே, சண்டே 2 நாள் இருக்கு. 2 நாள் ஹவுஸ்ஃபுல்லா போச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஒரு 200 தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட வந்து எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு. சரிங்களா. ஸோ ரஜினி சார் அவருடைய படங்கள ஒப்பிடும்போது இந்த திரைப்படம் வசூல் ரொம்ப ரொம்ப குறைவாவே இருக்கு. கூலி திரைப்படத்த ஒப்பிடும்போதும் சரி, ஜெயிலர் திரைப்படத்த ஒப்பிடும்போதும் சரி. அதாவது ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புக் மை ஷோல 9.21 மில்லியன் பிளஸ் புக்கிங்ஸ் ஆயிருக்குங்க. ஓகேங்களா. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிகமான கலெக்ஷன் பண்ண படம் அதுதான். டே 1ல கம்மி. ஓகேவா. பட் ஓவராலா பார்க்கும்போது அதுதான் அதிகம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்கள்ல கம்பேர் பண்ணவே கூடாது விஜய் அவருடைய படங்கள. பட் இந்த திரைப்படம் ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா, வசூல்ல கொஞ்சம் குறைவு ரொம்ப சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ ரஜினி சார் அவருடைய படங்கள்ல வந்து போட்டி போட்டிருந்தா கண்டிப்பா வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சரிவு ஏற்பட்டிருக்கும். லிங்கேஷ் அவர்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அவருக்காக தான் இந்த வீடியோ நெனைக்கிறேன். முடிஞ்சா அவர் கண்ல பார்த்தார்னா பார்க்கட்டும் தப்பில்ல. ஓகே நண்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. மகிழ்ச்சி.